பாலியல் புகார் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை டெல்லி காவல்துறை அமைத்திருக்கிறது. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் மீது இதுகுறித்த விசாரணை நடத்தப்படும் என்றும் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்ற விசாரணை தேவைப்படுவதாகவும் கூறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவினுடைய முக்கியத்துவம் என்ன? எப்போது விசாரணை தொடங்கப்படும்? விவரங்கள். காயத்ரி, இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் சிங் சரனுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள பாலியல் புகார்கள் குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது டெல்லியினுடைய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் டெல்லி காவல்துறை அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறது. மிக முக்கியமாக அவருக்கு எதிராக பதியப்பட்டுள்ள 2 எஃப்ஐஆர்கள், பாலியல் குற்றச்சாட்டில் அவருக்கு பதியப்பட்டுள்ள 2 எஃப்ஐஆர்கள் மீதான விசாரணை என்பது தொடங்கியுள்ளதா என்பது தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வதற்கான உத்தரவை கடந்த முறை விசாரணையின் பொழுது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றமானது அவர்களுக்கு பிறப்பித்திருந்தது. அந்த ஒரு விசாரணையில் தான் தற்பொழுது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் பதிலை வழங்கியிருக்கிறார்கள். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த புகார்கள் தொடர்பான விசாரணைகள் என்பது நடைபெறவில்லை இருப்பதன் காரணமாக சிறப்பு புலனாய்வு குழுவை ஒன்றை அமைத்து அந்த குழு என்பது இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை செய்யும். 2 எஃப்ஐஆர்கள் இதில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள கூடுதலான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட வேண்டுமா, யாரையெல்லாம் விசாரிக்க வேண்டும் தொடர்பான உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்த விசாரணையை தான் இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது விசாரிக்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அந்த அதிகாரிகளுடைய பெயர்களையும் அவர்கள் விரைவில் வழங்குவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக.